வெல்கம் டு லதாஸ் குக்கோ. நான் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இருக்கேன். நிறையா பேர் வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கும். செல்வ செழிப்பு ஆர் பண வரவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோன்றது தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலெல்லாம் நம்ம போனாலே ஒரு நறுமணம் ஒன்று வரும் பாருங்க. அதே மாதிரி ஒரு அரோமா வீட்டில் எப்படி கொண்டு வரலாம், கோவில் மாதிரி இருக்கிற ஒரு நறுமணம். இது எல்லாமே நம்ம டெய்லி ஏற்றணும் வார்த்தையில் கார்த்தாலையும் சாயந்தரமும் அந்த ஒரு விளக்கு, அந்த விளக்குனால இது அத்தனையுமே நம்ம இது பண்ணிக்கலாம். வீட்டில் இந்த எனர்ஜி அத்தனையும் நம்ம சேகரிச்சுக்கலாமா. இதை நான் படித்தேன். அதனால இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விளக்கு ஏற்றுறச்சு ஒரு சிட்டிகை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு விளக்கு பொடி அதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அத்தனைக்கு எத்தனை ஒரு நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பி இந்த பொடியை பண்ணுவோம். சரியா? வாங்க. இதுக்கு வேணுங்கிற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு பொடிக்கு ஒரு 10 ஏலக்காய், ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் கிராம்பு, ஒரு பட்டை துண்டு நல்லா கொஞ்சம் பெருசாகவே எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டை பொடியாக இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, இது ஜவ்வாது பவுடர், இது எல்லா பூஜை சாமான் கடையிலையும் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, கல்கண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை கற்பூரம், இந்த நம்ம சாமிக்கு காமிப்போமே அந்த சூடம் ஆர் கற்பூரம், ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிட போகிறோம். முதல்ல இந்த ஏலம் கிராம்பு பட்டை இது 3த்தையும் போட்டு ஒரு சுற்றிடலாம். அதுக்கப்புறமா மற்ற சாமான்லாம் போடலாம். இப்போ மற்றதெல்லாம் போட்டுடலாம். மஞ்சப்பொடி, ஜவ்வாது, கற்பூரம், கல்கண்டு. சாமி அலுமாரியிலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா, உங்கள்கிட்ட என்ன டப்பா மூடி போட்டது இருக்கோ அந்த மாதிரி இதில் போட்டு மூடி வச்சுட்டுருங்கோ. இந்த காமாட்சி விளக்கில் போடணும். இந்த விளக்கு பொடி பண்ணினோம் இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த விளக்கு பொடி. நீங்கள் எல்லாமும் பண்ணி பாருங்க, வீடு எப்படி நறுமணமாக இருக்குங்கிறத அனுபவிங்க. ஓகேயா?